ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 592 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த கெட்டாமாட்டு பயிலுக நம்மளுக்கு இருக்கிற இடத்த கண்ட மேனிக்கு சுடுன்னு சுட்டு தள்ளி இருந்தானுங்களே. சோ அந்த இடம் பூரா புகையா கிளம்பும். உள்ள இருக்க நம்ம சாப்பருக்கும் நமிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இன்கேஸ் அந்த இடமே மொத்தமா உடஞ்சு உள்ள விழுந்துச்சு, அவ்வளவுதான். குழந்தைகளோட சேர்த்து எல்லாருமே காலி. இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரவுன் பியர்டு கொய்யால நல்லா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஆளும் மூஞ்சும் மொசர கட்டையும் இந்த போஸ்ல மண்டையில சாணிய கரைச்சு ஊத்தி மூஞ்சு வழியா ஒழுகுன மாதிரி இல்ல. நம்ம சாம விட்டுதான் என்னவோ தலையில ஒரு கல்லு வந்து விழும். என்னடா நடக்குதுங்க, ஏதோ கலவரம் போல அப்படின்னா யாரோ என்னைய காப்பாத்த வந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம மாஸ்டரா இருக்குமா இல்ல ட்ரெஃபல்கர்லாவா இருக்குமா? ஐயோ யாருன்னு தெரியலையேன்னு ஒரே ஹேப்பி. இவங்க பெரிய ஹன்சிகா, இவங்களை காப்பாத்த அப்படியே ஊரையே திரட்டிட்டு வர்றாங்க. ஆனா அப்புறம் மண்டைய கசக்கி பிழிஞ்சு யாரு வந்துகிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சான். இவன் இருக்கிறது ஸ்னோ கேப்டு மவுண்டைன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தடிப்பயலுக்கு தான் வருவானுங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்படி அவன் பைத்திய மாதிரி தனியா பேசிட்டு இருந்ததை நம்பி நோட் பண்ணிட்டு, டேய் விளக்கண்ணே, உனக்கு ஏதோ ஒரு மேட்ரு தெரிஞ்சிருக்குது, அதை ஒழுங்கா என்கிட்ட சொல்லி, இல்லன்னா தொடப்ப கட்டையிலேயே அடிப்பேன்பா. சொன்ன மட்டும் பார்த்தால அடிச்சு காட்டணும்ல. அதனால பீம் வர வச்சு அடிலான்னு பீம் பீம் பீம்னு கத்திட்டு இருப்பா. பிராங்கி பாடியை பிராங்கிக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண தெரியும். இவ என்ன முக்குனாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க எப்பவுமே மறைஞ்சுதான் இருப்பானுங்க. ஏன் நாங்களே இத்தனை நாள் ஆகி அவனுங்க மொசர கட்டைய பார்த்தது இல்ல, நீங்க மட்டும் என்ன கண்டுபிடிச்சு கிழிச்சிருவீங்களா? அவனுங்களுக்கு ரிவார்டு கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவமா இருந்தாலும் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிருவானுங்க. சொல்ல போனா சம்பவத்துக்கு பேர் போனவனுங்க. அவங்களோட காலடி தடத்துல 10 யானைகளா இருந்தாலும் பக்காவா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம நல்லா ஜம்முன்னு படுத்துக்க முடியும். அவ்வளவு பெருசா இருக்கும். சத்தம் கம்மியா தான் பேசுவானுங்க. ஆனா ஆளுங்க நல்லா ஜெயண்ட் மாதிரி பெருசா ஒரு பீஸ்ட் மாதிரி இருப்பானுங்க. எனக்கு பார்த்தா முடிவளர்ந்த மூதேவிங்க மாதிரி இருக்குது. இவனுங்க தான் ஸ்னோ மவுண்டைன் கில்லர்ஸ். ஆமா, அவங்களோட பேரு ராக் ஸ்காட்ச். மக்கள் அவனுங்களை ஏடி கூல் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க. அவனுங்க எப்படித்தான் இந்த மாதிரி ஸ்னோவி ரீஜியன்ல இருப்பாங்க. அவ்வளவுதான் தெரியும் அவ்வளவுதான் தெரியும்னு ஒண்ணு விடாம எல்லா மேட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அமிய காண்டாயி கத்திடுவான். மூதேவி ஒன்னும் தெரியலன்னு இவ்வளவு சொல்லிட்டேன், கொஞ்சம் வாய மூடுன்னு சொன்னா, அட முதல்ல அவனுங்க எப்படி இருப்பானுங்கன்னு யாருக்குமே தெரியாது. பெரிய சைஸ்ல இருப்பானுங்க. அவனுங்க தான் இப்ப என்னைய காப்பாத்த வந்துகிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது நைஸா அதுல ஒரு ஆள் உள்ள வந்துருவான். ஆனா நம்மளுக்கு நோட் பண்ணவே இல்லை. அந்த பிரவுன் பியர்டு தான் ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கொலை பண்ற லிஸ்ட்ல உங்க ரெண்டு பேரோட பேரும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னையோட உங்களுக்கு சம்பவம் தான் சொல்லிட்டு அவன் விழுந்து சிரிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பெரிய கன்னு அவனுக்கு நேரா வந்து நிக்கும். யாரான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் வாழை இலைய விரிச்சு வகை வகையா கதையா சொன்னானே அந்த ஜென்டில்மேன் தான். வந்தவன, தம்பி நீ தானப்பா பிரவுன் பியர்டு, நீயும் எங்க கொலை பண்ற லிஸ்ட்ல இருக்காப்பான்னு சொல்லுவானா. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். எது நம்ம இருக்கமான்னு. அவனுக்கே எப்படி இருக்குன்னா நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க வந்ததை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இவ்வளவு பெரிய உருவம் வந்துச்சு அது கூட தெரியலன்னா அப்ப எந்த அளவுக்கு நைஸா வந்திருக்கானுங்க பாருங்க. பிரவுன் பியர்டு இருந்துட்டு, எப்பா நீ ராதானே, உண்மையை சொல்லுன்னு கேட்டா இல்ல நான் ஸ்காட்சும்பா. என்ன செய்யோ இப்போ ஜோக்கு தானே பண்ணேன், எனக்கு தெரியும் நீ என்னைய பீதியாக்கி விளையாண்டுட்டு இருக்கேன்னு. நிஜமாவே நான் பயந்துட்டேன் தெரியுமா. கேமராவை எங்க வச்சிருக்கீங்க, கடைசியில ஃபன் பண்றோம்னு சொல்ல போறீங்க அதானே. சாரி, உங்க சஸ்பென்ஸ் நான் கெடுத்துட்டேன். மாஸ்டர் என்னைய காப்பாத்தி கொண்டு வர சொல்லியிருப்பாரு. சரி, ஒண்ணு பஞ்சாயத்துல என்னைய ஜெயில தான் கட்டி போட்டுருக்காங்க. கழட்டி விட்டீங்கன்னா போதும், நானே போயிருவேன். நீங்க அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸை பாத்துக்கங்கப்பா. வயசான காலத்துல நமக்கு எதுக்கு இந்த சண்டையெல்லாம். கண்ணை இன்னும் பக்கத்துல கொண்டு வந்து, நான் சொன்னது உன் சிவிட்டு காதுல ஒழுங்கா கேட்கல, நான் மாஸ்டர் சொல்லி தான் உன்னை கொல்ல வந்தேன். டவுட்டா இருக்கா, இத கேளுன்னு சொல்லிட்டு போன் கால்ல இவனும் மாஸ்டரும் பேசின ரெக்கார்டா பிளே பண்ணி காமிப்பான். அதுல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பிரவுன் பியர்டை நம்மளுக்கு புடிச்சிட்டாங்கன்னு. அவன் ஒரு முட்டா பையன். அவனால எப்பவுமே பெரிய தலைவலி தான். ஆளு மட்டும் நல்லா மண்டை மாதிரி இருப்பான். ஆனா மண்டைக்குள்ள களிமண் தான் இருக்குது. அவனை வச்சுக்கிறதுக்கு 4 பண்ணிய வாங்கி மேய விட்டுருவேன். பேசாம அவனை போட்டு தள்ளிருங்க, இனி நமக்கு அவன் தேவைப்பட மாட்டான்னு சொல்லுவானா. அதை கேட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஆடி போயிரும். நம்ம மாஸ்டரா நம்மளை கொல்ல சொன்னதுன்னு. அதே நேரம் லூஃபி மத்தவங்க எல்லாம் அடிச்சு பறந்து வந்துட்டு இருப்பாங்க. ஐயோ சாப்ப நம்பிக்கை பஞ்சாயத்துன்னு. ஏன்னா ஸ்மோக் வேற ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்குது. லூஃபி எல்லாம் கத்திட்டே வருவான். இங்க அந்த ஸ்காட்ச் அப்படியே கண்ணு நீட்டி, கண்ணா நீ தானே பிரவுன் பியர்டு, ஆமான்னு சொல்லி பொட்டுன்னு போட்டுடுறேன்பா. அவன் பயங்கரமான ஷாக்ல இருக்கான். நம்ம மாஸ்டர் எப்படி நம்மள போட்டு தள்ள சொன்னாருன்னு. ஏன்னா காலு போய் சாக கிடக்குற அந்த டைம் இவங்க எல்லாரோட உசிரையும் காப்பாத்தி, ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம், யாம் இருக்க பயமே, நடக்க முடியாதுன்னு கவலைப்படாதீங்க, கைலாசா மலையவே நீங்க சுத்தி வரலான்னு சொல்லி அவன் டெக்னாலஜி எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து ரெடி பண்ணி விட்டான். ஆனா அந்த டைம் அந்த ட்ரெஃபல்கர்லாம் எல்லாரோட பாதி பாடியுமே வெட்டி அவங்களுக்கு அனிமல்ஸோட மிச்ச பாதியை ஊட்டி விட்டுட்டான். அப்படி உருவானவனுக்கு தான் இவனுங்க எல்லாம் நமக்காண்டி மாஸ்டர் இவ்வளவு பண்ணிருக்காருன்னு அவர் மேல பயங்கரமான மரியாதை. நடக்க முடியாதுன்னு நினைச்சவங்களுக்கு கால் கிடைச்சிருக்குன்னா சந்தோஷம் இருக்குத்தானே செய்யும். அதுக்கப்புறம் பிரவுன் பியர்டு அவன் மாஸ்டருக்காண்டி உசிரியா கொடுத்துருவான் போல. அந்த அளவுக்கு இந்த தீவு ஃபுல்லா விழுந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அதாவது யாருமே இந்த தீவுக்குள்ள வராத மாதிரியும், அப்படியே வந்தாலும் அவங்களை அப்படியே அலேக்கா பிடிச்சு கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்குற மாதிரியும். மொத்தத்துல சூப்பரான ஒரு செக்யூரிட்டி கார்டா சுத்திட்டு இருந்ததுனால
மாஸ்டரும் அவனை பாராட்டி தள்ளுவாரு. அப்படி இருந்த என்னையவா அந்த ஆளுக்குள்ள சொன்னான். ஐயோ மாஸ்டர்னு சொல்லி அவன் கத்தும் போதே டப்புன்னு சுட்டுருவான். அதுலயும் ஒரு டைம் சுட்டா பரவாயில்ல, சும்மா டப்பு 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 டப்புன்னு சுட்டுக்கிட்டே இருப்பான். என்னன்னா அவன் கண்ணு முன்னாடி அவன் சாகணும், உயிரோட இருந்துடக்கூடாது. அதனால அப்ப எந்த அளவுக்கு ரத்த வெறி பிடிச்சி திரியானுங்க பாருங்க. அவன் சுட்டதுல அவனை கட்டி வச்சிருந்த சங்கிலியே சில்லு சில்லா திருச்சிரும். இத லைவா இவங்க 2 பேரும் பார்த்துட்டு வாயை பொளந்துருவாங்க. அந்த டைம் மேல இருந்து ஒருத்தன் கூப்பிடுவான், அவனை பார்த்துட்டும் பீதி ஆயிருவாங்க. ஆஹா ஒருத்தனே இவ்வளவு பயங்கரமா இருக்கான்னா இன்னொருத்தன் வேற யான்னு. அவன் ரொம்ப எல்லாம் சுட்டு கொள்ளாத, குழந்தைங்க மேல பற்ற போது அப்படியே கழுத்தை திருகி போட்டு வா அப்படின்னு உடனே சரி ரைட்டுன்னு விட்டுருவான். அங்க பிரவுன் பியர்டு பேன்னு கிடப்பான். அவனுக்காண்டி அங்கேயே வேலை பார்த்தான் அவன் ஆளையே இந்த போடு போட்டிருக்கானுங்களே, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க இப்ப குறுக்க வந்திருக்காங்களே என்ன பண்ணுவானுங்க. அது மட்டும் இல்லாம லூஃபியும் மத்தவங்களும் இந்த வழியா வரதான் அவனை நோட் பண்ணிடுவானுங்க. அம்மா கூண்டு சைஸ்ல இருக்க நம்ம ஆளுகளே அவனுக்கு தெரியும் போது எரும மாட 7 நேரம் வச்சு தின்ன மாதிரி இருக்க அவனுக்கு தெரியாதா பெரிய சைஸ்ல இருக்கானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. லூஃபி பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உங்களை தொலைச்சிருவான்டான்னு பாஞ்சு அடிக்க வருவான். தப்புன்னு ஒரே சுடு லூஃபி அப்படியே திருச்சு ரப்பர் மாதிரி ஜம்ப் பண்ணி போவான். ஆனாலுமே பைய விழுந்த போர்ஸுக்கு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு ரிட்டர்ன் அட்டாக் பண்ண வருவான். பார்த்தா சட்டுன்னு மறைஞ்சிருவான். எங்கடா போனாவன் ஆளக்கானுமேனு அடிச்சு புரண்டு போய் விழுந்து தலை ஸ்னோல மாட்டிச்சு. இங்க வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இவங்க 2 பேரும் ஷாக்ல இருக்கும்போது திடீர்னு பெரிய கையை வச்சு நமியா இருக்க நம்ம பிராங்கியோட பாடியா அலேக்க தூக்கிடுவானுங்க. இங்க லூஃபி எந்திரிச்சு பார்க்கும்போது சாப்பர் கத்திக்கிட்டே வருவான். அவங்க நமிய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா நிஜமாவே இப்ப அவனுக்கு அங்க இல்ல எஸ்கேப் ஆயிட்டானுங்க. என்னடானா அவங்க மாஸ்டர் சைபார்க் மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனை மட்டும் என்கிட்ட கொண்டு வாங்க, மிச்சம் எல்லாத்தையுமே கொன்றுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் வேகா பங்கோட லேசர் வெப்பனை யூஸ் பண்ணியிருக்கான். அதனால சரி ரைட் இனிமேட்டு நம்ம கூலா அவங்கள வேட்டையாடலாம் ஓகே தானேன்னு சொல்லி ஜாலியா சிரிச்சுக்குவானுங்க. அதே நேரம் இங்க ஸ்மோக்கரோட டீம் அப்படியே வீரனட போட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸ்மோக்கர் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா அவன் அனுப்புன டீம் கப்பலை திருடிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த மாஸ்டர் மண்டையன் தான் ஆல்ரெடி அங்க ஆளை செட் பண்ணி வச்சிட்டானே. சரி ஏதாச்சும் பண்ணுவன்ட்டு வந்து பார்த்தா அந்த லெபார்டரியோட ஃப்ரண்ட் ஏரியால அப்படியே புகஞ்சுகிட்டு இருக்கும். அதான் அவன் செட் பண்ணி வச்சிருந்தானே ஆளுங்க அவனுங்க கப்பலை எடுக்க விடாம ஜிஃபை ஆளுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்பவே ஸ்மோக்கருக்கு தெரிஞ்சு போச்சு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம தான் களத்துல இறங்கி ஆகணும்னு. அதே நேரம் பேக் டோரை காட்டுறாங்க. அந்த வழியா நம்ம ட்ரெஃபால்கர்லாம் அப்படியே அவன் பாட்டுக்கு நடந்து போவான். அந்த டைம் இந்த மாஸ்க் போட்ட மஞ்சமா கணு வந்து எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தவனை போய் நோண்டுவானுங்க. அவன் ரூமை கிரியேட் பண்ணி 2 வெத்தி வெட்டி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். பின்ன அவன் போட்ட டீல் என்ன, அவன் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போவான், அவன் யாருமே எந்த கேள்வியுமே கேட்க கூடாது. நன்னாரி பயிலாம் பிச்சு புடுவன் பிச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கேத்தா போறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.